ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம், இலக்கியா வர போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போவதாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த பைரவிக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. நம்ம நேற்று தான் வீட்டுக்கு வந்தால் மறுநாள் காலையில் பார்த்தா இந்த அஞ்சலி சிந்தாமணியை கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே வரதுக்காக நிற்கிறா போல இருக்கே. போன வாட்டி சப்போர்ட் பண்ணி இந்த அஞ்சலிக்காக நம்ம சரியான அடி இந்த இலக்கியா கிட்ட வாங்கிட்டோம். மறுபடியும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணோன்னா நம்ம மேலே இருக்கிற கோபத்தில் இந்த வாட்டி கண்டிப்பாக வீடியோ போலீஸ்க்கு அனுப்பினாலே அனுப்பிடுவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்முடைய பைரவி பார்த்தீங்கன்னா வாயை மூடிக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய ஜானியை பார்த்தீங்கன்னா, ஏய் நீ எதுக்காக நீங்கள் வந்த மரியாதையை சொல்கிற, உன்னால தான் என்னுடைய மகனோட வாழ்க்கை போச்சு, எங்களுடைய மரியாதை எல்லாம் போச்சு, மரியாதை வெளியே போடி அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா, அத்தை நான் திருதிட்டேன், இதுக்கு மேலே எந்த ஒரு தப்பு பண்ண மாட்டேன், என்னை மடித்து ஏற்றுக்கோங்க, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தாங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகி கேட்ட போயிட்டு, ஜானு நாங்கள் தான் சொன்னோம்ல எங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா அப்படின்ட்டு, இப்போயாவது நீயாவது நம்பறியா அந்த அஞ்சலி திருந்துட்டா அப்படின்றத இவன் நடிக்கிறா கௌதம், நீ துளியும் கூட அவன் உண்மையை பேசுகிறான்னு நம்பாத. அவன் மறுபடியும் பணக்கார வாழ்க்கை எப்படி வாழ்கிறது, குடும்பத்தை எப்படி அழுகிட்டு யோசிச்சுக்கிட்டு இந்த மாதிரி நடிப்பை போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே வரதுக்கு பார்ப்பா. அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், இவ்வளோ இப்போவே போயிரு சொல்லி, இல்லைனா நான் போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லி அவளை ஜெயிலுக்கு தள்ளாது விட மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம கார்த்திக் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு, இவளை மடிச்சு அண்ணா நீ விட்டுட்டு இருந்தாலும் இவளுக்கு இவ்வளோ திமுறை, இவ்வளோ கண்டிப்பாக ஜெயிலுக்கு அனுப்பி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா நம்முடைய பைரவியை பார்த்து கண்ணடிக்கிறாங்க இந்த அஞ்சலி. இந்த பைரவி பார்த்தீங்கன்னா, கார்த்திக் கொஞ்சமாவது யோசிச்சு பாடுறா, அவன் அவளுக்கு வேறு வாழ்க்கை யார் தருவாங்க, உனக்கான கூட பரவாயில்ல, வாழ்க்கை நீ ஒரு கல்யாணம் கூட பண்ணலாம், ஒரு பொண்ணுடா அப்படின்ற மாதிரி சொல்லுது. பொண்ணு பெரிய ராட்சசி, இவ்வளோதான் வாழ்ந்தா என்ன, இதுக்கு மேலே வாழ்ந்தா என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கியா இந்த பைரவி முறைச்சி பார்த்ததுலேயே இந்த அஞ்சலிக்கு சப்போர்ட் பண்ணுறது நிப்பாட்டுறாங்க. இதுக்கப்புறம் நம்முடைய இலக்கியா இந்த அஞ்சலி என்ன செய்ய போகிறா, நம்ம இலக்கியாவை நம்ம ஜானகி கிட்ட பேச போகிறோம். இவங்களாம் பேசி இந்த அஞ்சலியை வீட்டுக்குள்ளே விட போகிறாங்களா அப்படின்றதாக இருக்கும்போது மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி மட்டும் விட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம கௌதம் இலக்கியாவை ஒரு 2 பேர் ஒன்றா சேர்ந்து வாழ முடியாது. அவங்கள பிரிக்கிற வேலை பைரவி பிரிக்கிற வேலை இருக்க மாட்டாங்க. ஆனால் பிரிக்கிற வேலை கண்டிப்பாக இந்த அஞ்சலி இருப்பாங்க. ஆனால் 2 பேர் இந்த அஞ்சலி பைரவியோட நோக்கம் என்னன்னா, இலக்கியா உயிரோடு இருக்கக்கூடாது, அவளை கொண்டுட்டா தான் நம்ம நினச்ச மாதிரி பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ண முடியும், நம்ம இஷ்டத்துக்கு இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி 2 ராட்சசிகளும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக நம்ம இலக்கியாவை பொறுத்தல பயங்கரமான பிளானெல்லாம் பண்ணுவாங்க. அதனால் அவளை வீட்டில் சேர்க்கதை அவளை அப்படியே துரத்தி விட்டுட்டு வெளியில் இருந்தே அவளோட வெளியில் போயிட்டு அவளை கண்காணிச்சு அவள் திருந்தி இருக்கலாம் இல்லைன்றத கண்டுபிடிக்கணும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ரேவதி வீட்டில் இருக்காங்க. அவங்களும் கண்டிப்பாக இந்த அஞ்சலி வீட்டுக்குள்ளே சும்மா விட மாட்டாங்க. கண்டிப்பாக பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க இந்த பைரவி கூட சேர்ந்துக்கிட்டு அப்படின்றதெல்லாம் யோசிச்சாங்கன்னா கண்டிப்பாக அவளை வீட்டுக்குள்ளே விட வாய்ப்பு இல்லைங்க. அதுவும் வேறு விட்டாங்கன்னா இவங்கள மாதிரி தற்கூரி வேறு யாரும் இல்லைந்தாங்க நான் சொல்லுவேன். மறக்காத நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கனை ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வருங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.